வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு நல்ல கதையோட வந்திருக்கோம். ஸோ இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த கதைக்கான டைட்டிலை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்ல போகிறீங்க. ஸோ வித்தவுட் டிலே நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான மலை கிராமம். அங்கு ஒரு வயதான விவசாயி இயற்கையை ரசித்தவாறு அமர்ந்திருந்தார். அவரை நோக்கி ஒரு இளைஞன் ஓடி வந்தான். வந்தவன், அண்ணே, உங்கள் குதிரை காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுச்சு. இது என்னன்னே, கெட்ட நேரமா இருக்கு என்று கூறினான். அதற்கு வயதான விவசாயியோ கூறினார், நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். நாட்களும் கடந்து சென்றன. ஒரு நாள் அந்த விவசாயி வீட்டு வாசலில் துளைந்த குதிரையும் அதனுடன் ஒரு அழகிய வெள்ளை நிற காட்டு குதிரையும் வந்து சேர்ந்தது. உடனே அதை பார்த்த அந்த இளைஞன், ஆஹா, ஒரே அதிசயமா நல்லதுமா நடக்குதே என்றான். அதற்கும் அந்த விவசாயி பொறுமையா, நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் என்றார். சரி என்று இருக்க, ஒரு நாள் அந்த புதிய காட்டு குதிரையை பழக்க அந்த விவசாயியின் மகன் முயன்றான். அதுவோ காட்டு குதிரை அல்லவா, அவனை கீழே தள்ளிவிட்டது. அதனால் விவசாயி மகனுக்கோ கால் முறிவு ஏற்பட்டது. அதற்கும் எப்பொழுதும் போல் அந்த இளைஞன், இது என்ன கெட்ட நேரம் என்றான். விவசாயியோ, நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு நகன்றார். மறுநாள் அரசாங்க ஆணை வந்தது. அதில் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு இளைஞன் இராணுவத்திற்கு வர வேண்டும் என்றார். அதற்கு அந்த இளைஞன், அண்ணன், உங்க மகன் தப்பிச்சிட்டான் என்று விவசாயியிடம் கூறினான். அதற்கும் அவர் புன்முறுகளோடு, நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நல்லதாக கூட இருக்கலாம். இல்லை, ஸோ ரொம்ப போட்டு கவலைப்படாமல் ஃப்ரீயாக விட்டுறலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கதைக்கான டைட்டிலை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. Do follow, support and subscribe our channel for more videos.